ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2026ல் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஒரு 5 பிளேயர் பற்றி பேச போகிறோம். ஏன்டா ஊரே ஏஷியா கப் பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ நீ என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஐபிஎல் பற்றி பேசுறியா அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம நிறையா ஆல்ரெடி வந்து ஏஷியா கப் பற்றி வீடியோ போட்டுட்டோம். இந்த ப்ராபபிள் 11 அந்த ப்ராபபிள் ஸ்குவாடு எல்லாமே. இதுக்கப்புறம் அஃபிஷியலாக வர்றதை பற்றி மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏஷியா கப் பற்றி டச் பண்ணலை. மேபி இன்னைக்கு வந்து இந்தியாவோட ஸ்குவாட் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு எவர்கிரீன் வீடியோவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஐபிஎல் 2026ல் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிற 5 பிளேயர்ஸ் வந்து யார் யார் அப்படின்ட்டு. 5வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் 1.2 கோடி ரூபா கொடுத்து அவரை வந்து எடுத்தாங்க. எஸ், அவர் வந்து பிளேயிங் 11ல் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதே டவுட்டில் தான் இருந்தோம். ஆனால் ஒரு 6 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டாரு. 118 ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சாரு. எஸ், பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபினிஷர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அவரால் வந்து உள்ள வைக்கவே முடியல. ஏன்னா ப்ரெஷர் சிச்சுவேஷனில் விளையாட முடியல. ஒரே ஒரு 50, அதுவும் ரொம்ப மோசமான ஒரு 50. பட் இன்னொரு விதத்தில் அந்த மேட்ச் அவர் அடிக்கல அப்படின்னா இன்னும் மோசமாக சிஎஸ்கே தோத்துருப்பாங்க அதில். பட் இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு அவர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒரு ட்ரை கொடுத்து பார்த்தாங்க. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கு அடுத்தபடியாக 4வது இடத்துல தீபக் கூடா வந்து உண்மையிலுமே ஒரு பெரிய டிசப்பாயிண்டிங் லாஸ்ட் இயர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் வந்து அவரை வந்து 1.75 கோடி ரூபா கொடுத்து எடுத்தாங்க. பட் ஆனால் அவர் மேலே வச்ச ஃபெய்த் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் அவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31 ரன்னை கிட்டத்தட்ட 5 இன்னிங்ஸுக்கு மேலே தாண்டவே முடியலை. எஸ், இது ரொம்ப மோசமான ஒரு ஒஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 75 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்டாரு. பவுலிங்கும் வந்து பெருசாக அவரால் போட முடியலை. லைக் அவரை விட்டுட்டு சிஎஸ்கே கண்டிப்பாக வெளில வரணுங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. நிறையா பேர் நிறைய கேள்விகள், தீபக் கூடா மாதிரி பிளேயரை ஏன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சென்னை கண்டிஷன் கொஞ்சம் நல்லா ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு எடுத்தாங்க. பட் லாஸ்ட் இயர் வந்து அவரோட கிரிக்கெட் வரலாற்றிலேயே மறக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து அது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தீபக் கூடாவை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 3வது இடத்துல டெவான் கான்வே. நிறைய பேருக்கு வந்து டெவான் கான்வே ரிலீஸ் பண்ணணுமாங்கிற அந்த டவுட் இருக்கும். ஆக்சுவலி வந்து எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே டெவான் கான்வே விட்டு மூவ் ஆன் ஆகுறது நல்லதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா லாஸ்ட் இயர் அவருக்கு வந்து நிறைய இன்ஜுரிஸ் இருந்துச்சு. ஒரு சில மேட்சஸ் வாய்ப்புகளே கிடைக்கல. ஒரு சில மேட்சஸ் கிடைச்ச வாய்ப்பாக அவர் பெருசாக விளையாடலை. 6 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 156 ரன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அடிச்சிருந்தாரு. ஃபிட்னஸ் இஷ்யூஸ்னாலேயே நிறைய கேம் வந்து அவர் மிஸ் பண்ணாருன்னு வந்து சொன்னாங்க. 6.25 கோடி ரூபா கொடுத்து ஒரு பெரிய அமௌண்ட்ல எடுத்தாங்க. கண்டிப்பாக ஒரு ரிலையபிள் ஓப்பனராக அவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சாங்க. பட் ஆனால் அவருக்கு பிளேயிங் லெவல்லேயே சான்சஸ் இல்லைங்கிறப்போ ஒரு பெரிய அமௌண்ட்டை வச்சிருக்கிறாரு. அவரை விட்டுட்டு ஒரு அக்ரெசிவான ஓப்பனரை எடுக்கலாம்னு யோசிச்சு போவாங்க. ஏன்னா டெவான் கான்வே பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப காமன் கம்போஸ்டாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அணியில் இதுக்கப்புறம் இருக்கிற அப்ரோச்சுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சைடு ருத்ராஜ் கெய்க்வாட், இன்னொரு சைடு ஆயுஷ் மாத்ரே, ஈவன் தோ ரச்சின் ரவீந்திராவை கூட அவங்க பேக் பண்ணலாம். இப்படி இருக்கிற ஒரு இதில் வந்து டெவான் கான்வே வச்சிருக்க 6 கோடி ரூபா வச்சுக்கிட்டு நம்ம அவர் வச்சு ஒன்றுமே இல்லை, அதுக்கு வேற யார் மேலேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ 2வது ராகுல் திரிபாதி. லாஸ்ட் இயர் வந்து சிஎஸ்கே எல்லாருமே திட்டினதுக்கு ஒரு காரணம் ராகுல் திரிபாதி மேலே வச்ச ஃபெய்த் தான். அதுக்கு காரணம் நான் வந்து 2025 வீடியோஸ்லேயே நிறைய சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா ஐபிஎல் வீடியோஸ்லேயே இந்த மாதிரி ராகுல் திரிபாதியும் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. மகாராஷ்டிராவிலேயே வந்து அவர் தான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு நம்பிக்கை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் ஆனால் உண்மையிலுமே வந்து மறக்கவே முடியாத ஒரு சீசனுங்க அவருக்கு. 3.4 கோடி ரூபா கொடுத்து எடுத்தா 5 இன்னிங்ஸில் 55 ரன் தாங்க அடித்தார். ஆவரேஜ் 11. அவரோட கிரிக்கெட் வரலாற்றிலேயே இதை வந்து கண்டிப்பாக மறக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ், கண்டிப்பாக அவரை திருப்பி பேக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அகைன் நான் சொல்கிறது தான், ஆயுஷ் மாத்ரே, இன்னொரு சைடு வந்து உர்வில் பட்டேல், இன்னொரு சைடு வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், ஈவன் தோ ரச்சின் ரவீந்திரா, இன்னும் புதுசாக ஏதாவது ஓப்பனர் எடுத்தா இவருக்கு வந்து அங்கே வேலையே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பேக்கப்பாக கூட இவரை வச்சுக்க தேவையில்லை. பிகாஸ் இவர் வந்து பேட்டிங் மூலம் மட்டும்தான் நல்லா பண்ணக்கூடிய ஒருத்தர். ஆனால் அதுவும் லாஸ்ட் இயர் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்க மாட்டார். ஆனால் லாஸ்ட் இயர்னு சொல்கிறது இப்போ நடந்து முடிஞ்சதை தான் சொல்கிறேன். உடனே நீங்கள் 2024 அப்படிலாம் போகாதீங்க. ஏன்னா ஒரு சில பேர் அதையும் கமெண்ட் பண்ணுறீங்க, டேய் லாஸ்ட் இயர்னா முடிஞ்சதை தான் நான் லாஸ்ட் இயர்னு சொல்கிறேன். ஓகே, நம்பர் 1 அப்படின்னா நம்ம அண்ணன் ரவிச்சந்திரன் அஸ்வின். ரீசெண்ட் டைம்ஸில் அஸ்வின் மேலே நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸே ஹேட் ரேட்டை பயங்கரமாக கொட்டுறாங்க. நான் ஒன்று தான் சொல்லுவேன், அவர் வந்து சொன்னது வந்து நமக்கு தப்பாக புரிஞ்சிருந்துருக்கலாம். அப்படிதான் அவரும் வந்து சொன்னார். அவர் எதுவுமே வந்து இந்த டிவல்டு ப்ரிவியஸ் மேட்டரில் வந்து இது பண்ணல. அண்ட் ஒரு சைடு வந்து ஆர்சிபி அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில மீம்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் என்னோட ஒப்பீனியன், தமிழ்நாடை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர், தமிழ்நாடை வேற லெவலுக்கு கிரிக்கெட்டில் வந்து கொண்டு போன ஒருத்தர் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி நிறையா வந்து அவர் வந்து இந்தியாவுக்காக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிளேயர். இஸ் சச் எ இன்ஸ்பிரேஷன். அதில் மறக்கக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை. அதை மறக்கவும் முடியாது நம்மளால். அவர் மேலே இவ்வளோ வன்மம் தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைப்பேன்.
கண்டிப்பாக. ஏன்னா நிறைய ஏகப்பட்ட வன்மம் வந்து இருக்குது. போன வருஷம் வந்து அவருக்கு எப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னா சரியாக அமையலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஒரு சேப்பாக் மாதிரி கண்டிஷனில் அதுவும் ரவிச்சந்திரன் அஸ்வின் பேக் டு சென்னை அப்படிங்கிறது அது ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. சீரியஸாக ஆக்ஷனில் எடுத்த டைம்லேருந்து நிறைய பேர் நிறைய நம்பிக்கை வச்சாங்க. ஒரு சைடு அஸ்வின் ஒரு சைடு ஜடேஜா அப்படின்னா அந்த பழைய சிஎஸ்கே நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 9.75 கோடி ரூபா போட்டு எடுத்தாங்க. ஆனால் அது மொத்தமாகவே வேஸ்ட்டாக போயிருச்சா அப்படின்னா கிட்டத்தட்ட அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 7 விக்கெட் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தார். எக்கனாமி வந்து 9. அந்த நிறைய கேம்ஸ் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஒரு சில கேம்ஸுக்கு கொடுக்கல. நிறைய எம்எஸ் நம்பினார் அவரை. அதே நேரத்தில் ருத்ராஜ் கேப்டன் அந்த ஒரு சில மேட்சஸும் கூட நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாங்க. பட் அவரால் வந்து ஜொலிக்க முடியலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ரீசெண்டாக வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னா அவரே வந்து இல்லை என்னை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு ட்ரூ அப்படிங்கிறது இல்லை. இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சிஎஸ்கேவோட ஒரு அகாடமி மாதிரி ஒன்று இருக்குல்ல, லைக் ஏதோ அந்த ஹை வேல்யூபிள் சென்டரோ ஏதோ ஒன்று, அதோட ஹெட்டாவோ ஏதோ இவர் தான் இருந்தார். அந்த போஸ்டிங்கே ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சைமல்டேனியஸாக இன்னொன்று ஓடிட்டு இருக்கு. ஸோ சிஎஸ்கேக்கும் இவருக்கும் ட்ரிஃப்ட்டுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு ட்ரூ அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயரை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நல்லது தான். நீங்கள் திருப்பி கூட ட்ரை பண்ணலாம். பட் 9.75 கோடி ரூபாய்க்கு வேணாம். அவர் வந்து ஒரு 4 கோடியோ இல்லை 3.5 கோடியோ இந்த அமௌண்ட்லேயே அவரை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு 3 to 5 கோடிக்குள்ளே வச்சுக்கோங்களேன் எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஒர்த்தான ஒரு பை தான். ஆல்மோஸ்ட் 10 கோடி ரூபாய் கொடுக்குறதுங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பேர் மட்டும்தான் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லை, இதில் இன்னும் நிறைய ஆடுகள் சிக்க போகுது. சைமல்டேனியஸாக எல்லாரையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணுறது ஓகேவா ப்ரோ? ஏன்னா மினி ஆக்ஷன் தான், நிறைய பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்களே அப்படின்னா நிறைய பிளேயர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. லாஸ்ட் இயர் ஒரு சில பிளேயர்ஸ் அன்சோல்ட் ஆனாங்க, ஒரு சில பிளேயர்ஸ் இன்ஜுரினால வர முடியல, ஒரு சில பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த கடந்த ஒரு வருஷத்தில் பயங்கரமாக ஜொலிச்சு இப்போ அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரிடிக்ட் பண்ணப்படுது. நிறைய ஃபாரின் ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே கிடைக்கும் ஒரு சில பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணுறதுனால. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 கோடியோட உள்ளே போகிறாங்க அப்படின்னா அடிச்சு தும்சம் மட்டும் வந்துடலாம். ஏன்னா இன்னும் ஒரு சாலிடான செம்மையாக ஹிட் பண்ணக்கூடிய ஒரு ஹிட்டர் இருந்தார் அப்படின்னா சிஎஸ்கேக்கு உதவியாக இருக்கும். மிடில் ஆர்டரில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. டெவல்டு பிரவிஸ் பயங்கரமாக ஆடிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு சில பேர் அந்த இடத்துல ஸ்ட்ராங் பண்ணாங்க அப்படின்னா சிஎஸ்கே ஒரு கம்பைன்ட் அணியாக வந்து இருக்கும். அண்ட் இன்னொன்று சஞ்சு சாம்சனுக்கு வேற விட்டு போட போகிறாங்கலாம் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் அதுக்கு சஞ்சு சாம்சன் வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஹிட்ஸ் அண்ட் பட்ஸாக பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இதை தாண்டியும் ஒரு சில பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதோட வீடியோ பார்ட் 2 வரும். அதுக்கு கூட நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம் இவங்களெல்லாம் பார்ட் 2ல போடுங்கன்ட்டு. ஸோ உங்களோட அடுத்த 5 ரிலீஸ் யாராக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். அண்ட் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நம்ம நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நன்றி 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 நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.